ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து க்ஷீராப்தி மதனம் அப்படின்னுட்டு அஹ், வைதேகி விவாகா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்லேருந்து இது கொடுத்துருக்கா. இதோட ஒரிஜினல் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட் சர்ச் ஃபார் இட். ஸோ எனக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காளோ சித்தூர்ல அதை அப்படியே படிச்சுட்டு போகலாம். இதை எழுதினவர் வந்து கேஎம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி அப்படிங்கிறவர். படிக்கிறடா யாராவது? மாலினி படிக்கிறடா? सारी परिक्रमः ம். क्षीराब्दि मथनं वैदेही विवाहात् रचयिता के.एम. कृष्णमूर्ति शास्त्री पूर्वं कृतयुगे बलवतां दैत्यानां तथा वीर्यवताम् आदित्यानां च धार्मिकानाम् उदीयया உதியாய उदीययाय उदीययाय உதியாய एवं ம் ம் एवं धीहि தீஹி அமர அஜர धीहि अमर நிராமயதாயை. अजर निरामया निरामयतायै कृत्वा ஆ, क्षीरोदमथनं प्राप्नुवाम रस अमृतरूपं रसायनम् इति। ஆமா. சோ பூர்வம் கிருதயுகே, முன்பு கிருதயுகத்தில் பலவதாம் தைத்தியானாம், பலத்தோட இருக்கின்ற தைத்தியர்களுக்கும், ததா வீரியவதாம் ஆதித்யானாம் தார்மிகானாம், தார்மிகானாம் வீரியவதாம் ஆதித்யானாம் ச ஏவம் தீஹி உதியாய. அதான் மெயின் சென்டென்ஸ். ஏவம் இவ்வாறாக, தீஹி அப்படின்னா புத்தி, புத்தியானது உதியாய, உதியாயன உண்டாயிற்றுன்னு அர்த்தம். உத்துங்கிறது அங்க உபசர்க்கம். கதவ் தாத்து லிட்டில் அகாரத்துல இருக்கு. உதியாய அப்படிங்கிறது தீஹி உதியாய. சரியா? புத்தியானது உண்டாயிற்று. என்ன மாதிரி ஒரு தாட் வந்தது யாருக்கு அப்படின்னா, பலவதாம் தைத்தியானாம், ரொம்ப சரீர பலத்தோட இருக்கின்ற தைத்தியர்கள் ராட்சசர்களுக்கும், ராட்சசர்களுடைய, எப்போ அப்படின்னா பூர்வம் முன்னாடி கிருதயுகே, கிருதயுகத்துல பலவதாம் தைத்தியானாம், பலத்தோடு இருக்கின்ற தைத்தியர்களுக்கு, தைத்தியர்களுடைய தீஹி, அந்த அந்த அவளுக்கும், ம், ததா வீரியவதாம் தார்மிகானாம் ஆதித்யானாம் ச, வீரியத்தோட இருக்கின்ற, வீரியம்னா சௌரியம், சூரபாவம், அதோட இருக்கின்ற, அண்ட் பிளஸ் என்ன அப்படின்னா தார்மிகானாம், தர்ம வழியில சென்று கொண்டிருக்கின்ற, ஆதித்யானாம், ஆதித்யானாம்ங்கிறது அதித்யாக அபத்தியம் புமாம்சா, ஆதித்யாகனா தேவாகான்னு அர்த்தம். எல்லா தேவர்களுக்குமே ஆதித்யஹா, ஆதித்யாகான்னு பேரு. திதியினுடைய புத்திரர்கள் தைத்யாகா, அதித்தியினுடைய புத்திரர்கள் ஆதித்யாகா. சரியா? சோ அந்த பலவதாம் தைத்தியானாம் ததா வீரியவதாம் ஆதித்யானாம் ச தார்மிகானாம் ஆதித்யானாம் ச ஆமர ஆஜர ஆமர அஜர நிராமயதாயை. என்ன அப்படின்னா அமரம், அமரத்துவம் அப்படின்னா இம்மார்டலிட்டி. அஜரத்துவம் அப்படின்னா உங்களுக்கு வந்து விருத்தத்துவம், விருத்தாவஸ்தா இல்லாத ஒரு நிலைமை, கிழட்டுத்தன்மை அடையாத நிலைமை. நிராமயத்தை, ஆமயம் அப்படின்னாலே உங்களுக்கு ரோகன்னு அர்த்தம். நிராமயம் அப்படின்னா ரோகமற்ற நிலைமை, வியாதி இல்லாமல் சௌக்கியமாக. சோ இந்த அமர அஜர நிராமயத்துவம். சோ அமரத்துவம், அஜரத்துவம், நிராமயத்துவம். அந்த நிராமயஸ்ய பாவகா நிராமயதா, தஸ்யை நிராமயதாயை. சோ இந்த மாதிரி அமரபாவம், அஜரபாவம், நிராமயத்துவ பாவம், அதுக்கோசரம் இந்த ஆதித்யானாம், வீரியவதாம் ஆதித்யானாம், தார்மிகானாம் ஆதித்யானாம், பலவதானாம் தைத்தியானாம் தீஹி, அந்த புத்தியில, புத்தியானது ஏவம் உதியாய, இந்த மாதிரி உண்டாயிற்று, இந்த மாதிரி தோணித்து அவர்களுக்கு. என்ன அதனால, எதுக்கோசரம் தோணித்து அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமரத்துவ பிராப்திக்கோசரம், அஜரத்துவ பிராப்திக்கோசரம், நிராமயத்துவ பிராப்திக்கோசரம் அவளுக்கு புத்தியில இந்த மாதிரி உதித்தது. என்னது? அதுக்கோசரம் என்ன பண்ணா அப்படின்னா, க்ஷீரோதன மதனம் கிருத்வா ரசாயனம் ரசம் அமிர்த ரூபம் ரசம் பிராப்னவாம. ஸோ வந்து நம்ம என்ன அப்படின்னா, ஸோ க்ஷீரோத மதனம் கிருத்வா, க்ஷீரோதம் அப்படிங்கிறது பார்க்கடல், அதனுடைய க்ஷீரோதஸ்ய மதனம்னா கடைதல், அதை கிருத்வா அதை செய்துவிட்ட பிறகு, ரசாயனம் அப்படிங்கிறது இட் இஸ் a டைப் ஆஃப், விஷத்துக்கு கூட ரசாயனம் தான் பேரு. ஸோ ரசாயனம் அப்படிங்கிறது இங்க வந்து இட் இஸ் a டைப் தட், இட்ஸ் a liquid that protects you for a prolonged life. ஸோ அந்த ரசாயனம் அமிர்த ரூபம் ரசம், அமிர்தமயமாக நெக்டராக இருக்கின்ற அந்த ரசத்தை பிராப்னவாம நம்ம எல்லாரும் அடையலாம்.
அடைய வேண்டும். பிராப்னவாமங்கிறது லோட்டு. சரியா? ஸோ ஆப்பு உங்களுக்கு வந்து ஆப்னோத்து இருக்கணும், அதனுடைய பிராப்னவாம நம்ம அடையலாம். ஸோ பூர்வம் கிருத்தயுகே பலவதாம் தைத்தியானாம் ததா வீரியவதாம் ஆதித்யானாம் ச தார்மிகானாம் ஏவம் தீஹி உதியாய அமர அஜர நிராமயதாயை நம்மளுடைய அமரத்துவத்துக்கோசரம், அஜரத்துவத்துக்கோசரம், நிராமயத்தத்துவ அதுக்கோசரம் க்ஷீரோத மதனம் கிருத்வா ரசம் அமிர்தரூபம் ரசாயனம் பிராப்னவாம ஈதி தீஹி உதியாய அப்படிப்பட்ட ஒரு புத்தியானது உண்டாயிட்டு. ஸோ தே வாண்டட் டு சேர்ன் த மில்கி ஓஷன் டு அக்வயர் டு அட்டைன் தி ரசாயனம், அந்த ரசம் அமிர்த ரூபமான ரசம். சரியா? அதுக்கப்புறம் ततः निश्चित्य मथनं योक्तृं कृत्वा वासुकिं मन्दरं विदाय च मन्थानं अमितौजसः सुरासुराः ममन्तुः तरां संहताः. ஆமா. ஸோ சம்ஹதாக அப்படின்னாலே மிலிதாகான்னு அர்த்தம், சேர்ந்தார்கள்னு அர்த்தம். ஓகேவா? சுராசுராகா சம்ஹதாக, சுரர்களும் சுராஷ்ச அசுராஷ்ச சுராசுராக. ஸோ அந்த சுரர்களும் அசுரர்களும் என்ன பண்றா அப்படின்னா சம்ஹதாக சேர்ந்தார்கள். என்ன அப்படின்னா ததக மதனம் நிச்சித்திய, பிறகு அந்த க்ஷீரோத மதனம் அதை நிச்சித்திய டிசைட் பண்ணிட்டோ, யோக்திரம் கிருத்வா வாசுகீம், வாசுகின்னு அந்த வாசுகிங்கிற பாம்பை வந்து யோக்திரம், யோக்திரம் அப்படிங்கிறது கயறுன்னு அர்த்தம், ரஜ்ஜுன்னு அர்த்தம். இட் இஸ் அகாராந்த நபும்சகலிங்கம், யோக்திர சப்தம். யோக்திரம் யோக்திரே யோக்திராணி, யோக்திரம் யோக்திரே யோக்திராணின்னு வரும் சப்தம். ஓகேவா? சோ வாசுகிம் யோக்திரம் கிருத்வா, வாசுகியை கயிறாக ஆக்கிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மந்தரம் அதி அமித 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 ஓஜசா மந்தரம் மந்தானம் விதாயச்ச. ஸோ மித ஓஜசம்னா ஒரு நார்மலாக ஒரு ஓஜஸோட இருக்கின்றதுன்னு அர்த்தம். அமித ஓஜசம் அப்படின்னா அளவிட முடியாத, என்ன சொல்றது, இவ்வளோதான் அதனுடைய ஓஜஸ்ன்னு ஒரு பரிமாணம் கொடுக்க முடியாது, ஒரு பரிமிதிக்குள்ள வராது. ஸோ அப்படி இருக்கின்ற அமித ஓஜசக, நிறைய ஓஜஸோட இருக்கின்ற உடைய அந்த மந்தரத்தை, மந்தரமலையை மந்தானம் விதாய, மந்தானம்னா அந்த கடையற ஸ்டிக், சேர்னிங் ஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மந்தானமாக சேர்னிங் ஸ்டிக்காக விதாய செய்துவிட்ட பிறகு சுராசுராகா சம்ஹதாகா சுராசுராகா மமந்துஹு தராம், மமந்துஸ்தராம், மமந்து தராம் அப்படிங்கிறது, மமந்துஹு அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. சரியா? மமந்தஹா மமந்ததுஹு மமந்துஹுன்னு வரும். சுராசுராகா மமந்துஹு. தராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நன்றாக செய்தார்கள்ங்கிற ஒரு அர்த்தம். ஜென்ரலி இந்த தரப்புங்கிற பிரத்யம் வந்து உங்களுக்கு தம வந்து எப்படி சூப்பர்லேட்டிவ்க்கோ, தரப்புங்கிறது இஸ் ஆடட் ஃபார் அ கம்பேரிட்டிவ். இது இந்த இடத்துல மமந்துஸ்தராம் அப்படின்னா நன்றாக கடைந்தார்கள், நன்றாக சேர்ந்தார்கள்னு அர்த்தம். சரியா? மமந்துஸ்தராம் சுராசுராகா மமந்துஸ்தராம் சம்ஹதாக, நன்றா கடைவதற்கோசரம் அவ எல்லாரும் சேர்ந்தா. ஜி வெறுமன தராம்னு இது முதல் தடவை இது மாதிரி ஒண்ணு வருது இல்ல, இப்படி வெறுமன இல்ல. ஆமா ஆமா ஆமா. ரெண்டாவது தராம் நீங்க பார்த்தேன்னா இட் இஸ் ஆடட் டு a verb and adverb as a comparative. சரியா? பச்சதி தராம் அந்த மாதிரிலாம் இருக்கு உங்களுக்கு ஃபார்மேஷன். சோ இந்த இடத்துல அது எந்த இதுல வருது? எது தரான படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ்ல வருது. ஓகே ஓகே. ஓகேவா? சோ மமந்துஸ்தராம் சம்ஹதாக. மேலும் ஜி யோக்திரங்கிறது அகாராந்த புல்லிங்கம், அகாராந்த நபும்சகலிங்கம். யோக்திரம் யோக்திரே பலம் பலே பலானி மாதிரி வருது. பலானி மாதிரி. சரி சரி. யோக்திரம் யோக்திரே யோக்திராணி, யோக்திரம் யோக்திரே, நீங்க அஷ்டாத்தியாயில பார்க்கலாம். சரியா? யோக்திரம்னா கயிறுன்னு அர்த்தம், ரஜ்ஜு. அதுக்கப்புறம் संवत्सर सहस्रान् अन्तरञ्च योक्त्र सर्पशिरांसि दशन्ति शिलादशनैः दशनभयङ्करैः अत्युग्रम् उद्भवमुः விஷம். விஷம். ஸோ வந்து என்ன அப்படின்னா சம்பத்சர சஹசிரானந்தரம். ஸோ சம்பத்சரம்னா வருஷங்கள்,
சஹசிரம்னா 1000, 1000 வருஷத்துக்கு அப்புறம் அனந்தரம் ச அந்த யோக்திர சர்ப்ப சிராம்சி யோக்திராக இருக்கின்ற, யோக்திரன்னா ரஜ்ஜுன்னு சொல்றேன், ரஜ்ஜுன்னு சொன்னேன். சோ அந்த ரஜ்ஜுங்கிற அந்த சர்ப்பசிராம்சி, அங்க எது வந்து ரஜ்ஜுவா யூஸ் பண்ணப்பட்டது, அந்த வாசுகிங்கிற ஒரு சர்ப்பம். சோ அந்த சர்ப்பசிராம்சி, அந்த சர்ப்பத்தினுடைய சர்ப்பஸ்ய சிராம்சி, அதனுடைய தலையானது, சரியா, விஷம் உத்வவமுகு இங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். அத்யுக்ரம் விஷம் உத்வவமுகு, சரியா, வமதி இருக்கணும், வமதி உத்கரணை இது பண்றது, எமிட்டுன்னு சொல்றோம் இல்லையா, வெளியில விடுறது, அதுக்கு வமதின்னு லட்டு. ஸோ அதனுடைய வவமதுகு வவமுகு அப்படிங்கிறது லிட்டு. ஸோ யோக்திர சர்ப்ப சிராம்சி உத்வவபு அத்யுக்ரம் விஷம் உத்வவமுகு, நல்ல அதி உக்ரம், ரொம்ப உக்ரமாக இருக்கின்ற அந்த விஷத்தை வெளிவிட்டது. ஓகேவா? என்ன எப்படிப்பட்ட யோக்திர சர்ப்ப சிராம்சி அப்படின்னா, தர்ஷன பயங்கரைஹி ஷிலாதசனைஹி தசந்தி அந்த யோக்திர சர்ப்ப சிராம்சி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, தசன பயங்கரைஹி, தசனம்னா சாரி தர்ஷன பயங்கரைஹி, பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கின்ற, ஷிலா தசனம், தசனம்னா தந்தாகன்னு அர்த்தம், பல்லுன்னு அர்த்தம், ஷிலானா கல்லுன்னு அர்த்தம், ஷிலா ஈவ தசனாக, ஷிலாதசனாக தைஹி ஷிலாதசனைஹி. ஸோ இந்த தர்ஷன பயங்கரைஹி கோஸ் as an adjective for ஷிலாதசனைஹி. தர்ஷன என்ன சொல்றது, தர்ஷனே பயங்கரஹா, பார்ப்பதில் ரொம்ப, பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கின்ற அந்த ஷிலாதசனைஹி, கல்லு போல இருக்கின்ற பற்களினால், தசந்தி யோக்திர சர்ப்ப சிரான்சி. ஸோ அந்த அந்த மாதிரி கல்லு போல ஹார்டா இருக்கின்ற அந்த பல்லுனால, தசந்தி கழிக்கின்ற, அந்த கயிறு போல இருக்கின்ற அந்த கயிறாக இருக்கின்ற அந்த சர்ப்பசிராம்சி, அந்த சர்ப்பத்தினுடைய தலையில் என்ன அப்படின்னா, தலையானது விஷம் அத்யுக்ரம் விஷம் வவமுகு, ரொம்ப உக்ரமான, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷத்தை கக்கியது, வெளிவிட்டது. சரியா இருக்கா? யோக்திர சர்ப்ப சிராம்சி, சர்ப்பஸ்ய சிராம்சி அது வரும். யோக்திராவையும் இதையும் எப்படி கனெக்ட் இங்க பண்ணலாம்? வந்து யோக்திரு ரஜ்ஜு ரஜ்ஜு ஏவ யோத்ரைவ சர்ப்பஹ தஸ்ய ஷிராம்சி பிரதமா பகுவச்சனம், அவனுடைய தலைகளால். அதுவே யோக்திராவே சர்ப்பமோட இதுவா இருக்குன்னு, கயிறு மாதிரி பாம்பு, கயிறே பாம்பு இல்லையா? அதான் எனக்கு இவாவா ஏவாவான்னு. ஏவ யோக்திர ஏவ சர்ப்ப சிராம்சி. சரி, யோக்திர ஏவ சர்ப்பஹ யோக்திர சர்ப்பஹ யோக்திர சர்ப்பாணாம் சிராம்சி யோக்திர சர்ப்ப சிராம்சி. அந்த தலையானது சரியா வரும். ஆமா, பாம்புதான் கயிறா வச்சு கடைஞ்சா சரியா வரும். ஆனா கயிறே பாம்புன்னு சொல்ல முடியுமா? இங்க கயிறானது பாம்பாச்சு அந்த மாதிரி சொல்லணும். பாம்பு போல அப்படின்னு எடுத்துனேன், அதனால யோத்ரைவ சர்ப்பஹன்னு எடுத்துனேன். யோக்திரு கயிறு போல பாம்பு இருக்கா? கயிறு மாதிரி பாம்பை யூஸ் பண்ணினா பாம்பே கயிறுன்னு சொல்லலாம், சர்ப்ப ஏவ யோத்ரஹன்னு சொல்லலாம். ஏன்னா பாம்புதான் அங்க கடையறதுக்கு கயிறா யூஸ் பண்ணா. முதல்ல யோத்திரம் வந்ததால நான் இவா போட்டுட்டேன், தெரியல. சரி சரி, யோக்திர சர்ப்ப சிராம்சி. சோ கயிறு போல இருக்கின்ற பாம்பு, அதனுடைய தலைனே வச்சுக்கோங்க. யோக்திராய சர்ப்பஹன்னு வருமா சதுர்த்தியில? ஒரு கயிறுக்காக பாம்பு, கயிறுக்காக பாம்புலாம் அல்ல இல்ல இல்ல, கயிறுக்காக பாம்பு இல்ல ஜி, யூபாய தாருங்கிற என்ன சதுர்த்தி விபக்தியில உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, என்னென்ன பதங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி when it comes for the contextல நீங்க அந்த இடத்துல வந்து சிலதெல்லாம் பார்க்க முடியாது. இல்ல இது வந்து சதுர்த்தி தத்புருஷ சமாசம் எடுத்துட்டோம்னா அந்த பதங்கள் எது இது வரலான்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம போன கிளாஸ்ல வந்து அந்த யாஜகாக பார்த்தோம் மோனோ, அந்த யாஜகாதிபிஷ்ட படி அங்க வந்து வராது, அங்க வந்து சஷ்டி வருமோ ஏதோ ஒரு யாரோத்தர் சொன்னான். அந்த சூத்திரம் வந்து அங்க அப்ளை ஆகிறதுக்கு பிரசக்தியே கிடையாது.
ஆ. யாஜக யாஜக யாஜகः யஸ்ய சக, அவ்வளவுதான். அந்த இடத்துல பகுவிரீஹி தான் வரும். அந்த இடத்துல ஏன்னா நீங்க அந்த யாஜ யாஜகः இதுவே கிடையாது, சமஸ்த பதமே கிடையாது. யாஜ யாஜக யாஜ யாஜகः தனித்தனியா நிக்கிறது. யாஜ அதுதான் நீங்க யாஜகः ஒரே சொன்னேன். பதம். யாஜ யாஜகः ஒரே பதம் மேடம். சமஸ்த பதமா? சமஸ்த பதம் அது. ஆனா நீங்க அங்க சொல்லும் போது நீங்க வந்து யாஜக யாஜகः தனித்தனியா சொன்னீங்க. யாஜ யாஜக யாஜகः யஸ்ய சக, நீங்க போய் பாருங்க ஆ, அந்த இதுல ஆ. கூட. இல்ல அப்படிதான் போய் சொன்னேன். யாஜக இல்ல இல்ல யாஜக இல்ல 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 ஆ. யாஜக யாஜகः யஸ்ய சக தான். ஸோ ஆ. அந்த மாதிரி சில இடத்துல நம்ம வந்து we have to understand the meaning of the word, we have to come out of the certain rulesங்கிறேன், அதுக்கு சொல்றேன். ஆ. ஸோ யோக்திரு சர்ப்ப சிராம்சி, அந்த யோக்திரா யோக்திரா என்கிற சர்ப்பமா, யோக்திர கயிறு போல இருக்கின்ற பாம்புனே வச்சுக்கோங்க. யோக்திர யோக்திர இவ ரூப சர்ப்பாக. சர்ப்பம்னு சொல்ல முடியாதா? எது எது? யோக்திர ரூப சர்ப்பம். யோக்திரு ரூப சர்ப்பமா? யோக்திரு இல்லையே, அது யோக்திரம் தானே. யோக்திர ரூப சர்ப்பம்ட்டு ரூபம் வந்து மத்தியம பத லோபம் ஆயிடுங்கிறா. Because that அந்த makes மாதிரி. sense. ஓகே, கயிறு போல இருக்கு, கயிறு ரூபமாக இருக்கின்ற பாம்பு சொல்லுங்க. ஓகே, யோக்திர சர்ப்பானாம் சிராம்சி, சிரசானது சர்ப்பானாம் இல்லையே, ஏகமேவ அங்க ஏகஹ ஏவ சர்ப்பஸ்ய சர்ப்பः சிராம்சி, அதுக்கு நிறைய நிறைய தலை இருக்கு. ஸோ சர்ப்பஸ்ய சிராம்சி. அவர் சிராம்சி, சர்ப்பங்கள் சர்ப்பத்தினுடைய தலைகள். சரியா? அந்த தலைகளானது அத்யுக்ரம் விஷம் உத்பவமுகு. ஓகேவா? மேல येन उत्पतितेन हालाहलेन काल अनलमपि कबलियितुम् उज्ज्वलेन अत्युल्बलेन सकल अपि लोकः समवालोकि ज्वाला अभिरलं दग्ध. ஜுவாலாபிஹி அலம் தக்தா. சரியா? ओहो, அலம் ஜுவாலாபிஹி ज्वालाभिः अलं दग्धः. ஆமா. ஏன உற்பத்திதேன ஆலாஹலேன. ஸோ ஏன இந்த விஷேன உற்பத்திதேன ஆலாஹலேன ஆர் ஏன சர்ப்ப இதோ சிரோபிஹி உற்பத்திதேன ஆலாஹலேன, கிளம்பிய அந்த ஆலாஹலத்தினால காலானலம் அபி கபலயித்தும் உஜ்வலேன அதி உல்பனேன ஆலாஹலேன. ஸோ ஆலாஹலேனுக்கு அது அட்ஜெக்டிவ். காலானலம், காலானலம் அப்படின்னா அனலம்னா உங்களுக்கு அக்னின்னு அர்த்தம். காலானலம் அப்படின்னா அந்த பிரளயகால அக்னியை கூட அப்படியே கபலயுத்தும் அப்படின்னா ஒரு கவளம் சாப்பிட்டேன்னு சொல்றோம் தெரியுமோ, அந்த கவலயுத்தும் அப்படின்னா அதை அப்படியே ஸ்வாலோ பண்றதுக்கு, விழுங்கறதுக்கு, விழுங்கக்கூடிய கவலயுத்தும் உஜ்வலேன அதி உல்பலேன ஹாலாஹலேன, ரொம்ப உஜ்வலம், ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கின்ற, அதி உல்பனேன ரொம்ப ஸ்புட்டமாக இருக்கின்ற அந்த ஹாலாஹலேன, அந்த ஹாலாஹல விஷத்தினால சகலோபி லோகः ஜுவாலாபிஹி அலம் தக்தः, சகலோபி லோகः சமவாலோகி ஜுவாலாபிஹி அலம் தக்தः. ஸோ அந்த ஜுவாலைகளினால் அலம் தக்தः நன்றாக எரிக்கப்பட்டதானது தக்தः லோகः. சரியா? சகலோபி லோகः ஜுவாலாபிஹி தக்தः, எல்லா லோகமும் அந்த ஜுவாலையினால் எரிந்து கொண்டிருந்தது. ஸோ அதை ஜுவாலாபிஹி சமவாலோகி. சமவாலோகிங்கிறது உங்களுக்கு சமு அவ பிளஸ் அலோகி இதுல இருக்கு, கர்மணியில இருக்கு அலோகி அப்படிங்கிறது. சமவாலோகி ஜுவாலாபிஹி தக்தஹ சமவாலோகி, ஜுவாலைகளால் எரிந்து கொண்டிருக்கின்ற எரிந்த லோகஹா சமவாலோகி, ஜுவாலைகளினால் பார்க்கப்பட்டதா? இப்ப எப்படி சொல்லிக்கணும் இதை அப்படின்னா, ஏன உற்பத்தி தேன எதிலிருந்து எதனினால் வெளிவந்த அந்த உற்பத்தி தேன ஹாலாஹலேன, அந்த சர்ப்பசிரோபிய சர்ப்பசிரசா உற்பத்தி தேன வெளிவந்த அந்த ஹாலாஹலேன, அந்த ஹாலாஹல விஷத்தினால, அந்த ஆலாஹலத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ்? காலானலமபி கபலயித்தும் உஜ்வலேன அதி உல்பனேன ஆலாஹலேன, காலானலத்தை கூட ஒரு கவளம் போல விழுங்கக்கூடிய, ரொம்ப உஜ்வலமாக இருக்கின்ற, அந்த ஸ்புட்டமாக தெரிகின்ற அந்த ஆலாஹலத்தினால சகலோபி லோகா அலம் தக்தா நன்றாக எரிக்கப்பட்டதானது.
பட்டது பட்டதை பட்டது ஜுவாலாபிகி சமவாலோகி ஜுவாலைகளினால் பார்க்கப்பட்டது. ஓகேவா? ம் அப்புறம் மேல अथ अथ दिवौ अथ दिवौकसः सर्वे अपि कृत्वा हाहारवं घोरं त्रायस्व इति क्रोशन्त च शरणार्थिनः शङ्करं पशुपतिं महादेवं रुद्रं जग्मुः स्तुवन्तस्तिग्मकर सहस्रसप्रभं भगवन्तम्. ஆமா. ஸோ என்ன அப்படின்னா அத பிறகு திவௌகசக சர்வே அபி. ஸோ உங்களுக்கு திவௌகசகானாலே திவம் ஓகஹா ஏஷாம் தே, யாருக்கு சொர்க்கமானது ஓகஹானா வீடு, அவளுக்கு யாரோட ரெசிடென்ஸ் சொர்க்கமோ அவா. ஸோ திவௌகசகான தேவாகான்னு அர்த்தம். ஸோ சர்வேபி தேவாகா கோரம் ஹாஹாரவம் கிருத்வா, ஐயோ ஐயோ அப்படின்னு, ரவம்னா சப்தம், ஆஹா இதி ரவம், ஆஹாரவம், அந்த கோரம் அதுக்கு அட்ஜெக்டிவா போறது, கோரமான ஆகாரகத்தை சர்வேபி திவௌகசக கிருத்வா திராயஸ்வ திராயஸ்வ இதி, காப்பாற்றுங்கள், காப்பாற்றப்படட்டும், காப்பாற்றப்படட்டும் என்று, குரோஷந்தக அந்த மாதிரி கதர்றாவா. சரியா? குரோஷந்தக அந்த குரோஷந்தகவும் அந்த திவௌகசகாக்கு அட்ஜெக்டிவா போறது. சரணார்த்தினக, ஸோ சரணாய அர்த்தினக, சரண அடையணும்னு வேண்டிக்கிறா. சரணார்த்தினக தே திவௌகசகா சங்கரம் பசுபதிம் மகாதேவம் ருத்ரம் பகவந்தம் திக்மகர சஹசிரபிரபம் ஸ்துவந்தா ஜக்முஹு. அதான் அன்வயம். சரியா? ஸோ என்ன, திவௌகசகா ஜக்முஹு, ஜக்முஹுனா ஜகாம, ஜக்மதுஹு ஜக்முஹு சென்றார்கள். சரியா? சர்வே அபி திவௌகசகா ஜக்முஹு கோரம் ஆஹாரகம் கிருத்வா சர்வே அபி திவௌகசகா ஜக்முஹு திராயஸ்வ திராயஸ்வ இதி क्रोशन्तः दिवौकसः सर्वे अपि शरणार्थिनः सर्वे अपि दिवौकसः ஜக்முஹு சென்றார்கள். யார்கிட்ட? சங்கரம், சங்கரோதி இது சங்கரஹ, நன்மையை செய்கின்ற சங்கரஹ, பசுபதிஹி பசூனாம் பதிஹி பசுபதிஹி, பசுபதிம் மகாதேவம், மகாஞ்ச அசௌ தேவஸ்ச மகாதேவः தம் மகாதேவம், ருத்ரம் ருத்ரரூபிணம், ஜக்முஹு அதாவது ருத்ரஹான சம்ஹாரகர்த்தா இல்லையா? ஸோ அந்த ருத்ரம் அவனை ஜக்முஹு எப்படி அப்படின்னா ஸ்துவந்தக ஸ்துதி பண்ணிக்கொண்டே, பகவந்தம் சங்கரம் பசுபதிம் மகாதேவம் ருத்ரம் ஸ்துவந்தக. இன்னொரு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா திக்மகர சஹஸ்ர 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 சப்ரபம். ஓகேவா? ஸோ திக்மம், திக்மம்னா தீக்ஷ்ணம், தீக்ஷ்ணமான, கரம்னா ரேஸ். ஸோ தீக்ஷ்ணமான கரசஹஸ்ர சப்ரபம், 1000 கிரணங்களோட கிரணங்களுடைய சஹஸ்ராணாம் சப்ரபம், அந்த பிரபையோடு இருக்கின்ற அந்த பகவந்தம் சங்கரம் பசுபதிம் மகாதேவம் ருத்ரம் திவௌகசக சர்வே அபி சரணார்த்தினக ஜக்முஹு ஸ்துவந்தக ஜக்முஹு, ஸ்துதி பாடிக்கொண்டே சென்றேன். சரியா இருக்கா? Yes, ma'am. நெக்ஸ்ட். ततस्तत्रैव सत्वरं प्रादुर्भवन् शङ्खचक्रधरः हरि उवाच एनम् अनीच प्रकृतिसुलभं शूलभृतं भर्गं कृत्वा मन्दहासम् अमन्दहास आस्पद देवेभ्यः ஆஸ்பத வைபவேபியः आस्पद वैभवेभ्यः प्रति सुपर्वभ्यः देव सार्वभौम मध्यमाने अस्मिन् उदधौ देवतैर् எது உபஸ்திதம் यदुपस्थितं भवति पूर्वं तत्त्वदीयं यदा எது இங்க ஒரு ரா போட்டுக்கோங்க. எது ராஜசே அக்ரேசரஹ, यद् राजसे இங்க अग्रेसरः ஒரு ரா सुराणां மாதிரி போட்டுக்கோங்க. ஆ ஆ यत् राजसे अग्रेसरः सुराणाम् அத்தः अतः अग्र பூஜாமிமாம் सुराणामत् சொல்லுங்க. சுராணாம் அத்தः அக்ர பூஜாம் இமாம். ம் मन्यमानः अस्मत् प्रार्थनया गृहाण इदं प्रभो ம் விஷம் விதத்ஸ்வ லோகானாம். विषं विदत्स्व लोकानां भविकं भवद् एकसाध्यम्
इति उदीर्य सत्वरम् अन्तरदत्। ஜி ஒரு தடவை அந்தரதத்த படிச்சிருங்களேன் இத. सो ततः तत्रैव सत्वरं प्रादुर्भवत् भवन् शङ्खचक्रधरः हरिः उवाच येनम् अनीच प्रकृतिसुलभं शूलभृतं भर्गं कृत्वा मन्दहासम् आमन्दहास आस्पद वैभवेभ्यः सुपर्वभ्यः देव सार्वभौम मत्यमाने अस्मिन् उदधौ देवतैः यत् उपस्थितं भवति पूर्वं तत् त्वदीयं यत् राजसे अग्रेसरः सुराणाम् अतः अग्रपूजामिमां मन्यमानः अस्मत् प्रार्थनया गृहाण इदं प्रभो विषं विधत्स्व लोकानां भविकं भवदेकसाध्यम् इति उदीर्य सत्वरम् अन्तरदत्त. ஸோ என்ன அப்படின்னா ததக தத்ரைவ பிறகு அங்கேயே சத்வரம் இமீடியட்டாக சங்க சக்கரதரக ஹரிஹி பிராதுர்பவன். சரியா? ஸோ பிராதுர்பவத். ஸோ என்ன அப்படின்னா சங்க சக்கரதரக சங்க சக்கரதாரியான அந்த ஹரியானவர் பிராதுர்பவத் அங்க உண்டானார், தோன்றினார். ஹரிஹி என்ன அப்படின்னா உவாச்ச ஏனம் அநீச்ச பிரகிருதி சுலபம் சூலபிருதம் பர்கம். ஸோ யார்கிட்ட உவாச்ச அப்படின்னா பர்கம், பர்கம்னா ஈஸ்வரஹா, பரமேஸ்வரனுக்கு பர்கஹான்னு பேரு. சூலபிருதம் சூலத்தை தரித்து கொண்டிருக்கின்ற, சூலம் பிவர்த்தி இது சூலபிருது, தம் சூலபிருதம் பர்கம் உவாச்ச கூறினார். எப்படிப்பட்ட வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஏனம் பர்கம் உவாச்ச அநீச்ச பிரகிருதி சுலபம், ந நீச்ச பிரகிருதி சுலபம், அநீச்ச பிரகிருதி சுலபம். நீச்சமான பிரகிருதி, பிரகிருத்தினா ஜீவராசிகள்னு வச்சுக்கோங்க, அவளால நீச்சமாக இருக்கின்ற அவளால அடைய முடியாத. சோ ந நீச்ச பிரகிருதி சுலபம் அநீச்ச பிரகிருதி சுலபம். நீச்சமாக இல்லாதவாளால, அதாவது வசத்தியாக அந்த தியான அவஸ்தையிலே இருந்துட்டு இருக்கிற அவளால அடையக்கூடிய பிரகிருத்தியா சுலபம், சுகேன லப்தும் சக்கியம் சுலபா, தம் சுலபம் பர்கம். யார் அவர் அந்த பர்கா அப்படின்னா சாதாரணப்பட்டவாளால யார அடைய முடியாதோ அப்படிப்பட்ட அந்த சூலபிருதம் வர்க்கம் ஹரிஹி உவாச்ச கூறினார். சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மந்தஹாசம் கிருத்வா அமந்தஹாச ஆஸ்பத வைபவேபியः பிரதிசுபர்வேபியः உவாச்ச. ஸோ என்ன சுபர்வஹா அப்படின்னாலே தேவாகா, பிரதிசுபர்வபியா அப்படின்னா அவா கிட்ட கூறினார். உவாச்ச என்ன அப்படின்னா மந்தஹாசம் கிருத்வா ஒரு புன்முறுவலை செய்துவிட்ட பிறகு அமந்தஹாச ஆஸ்பத வைபவேபியா பிரதிசுபர்வபியா, இது இவாளுக்கு அட்ஜெக்டிவா வருது. ஸோ மந்தஹாசம்னா புன்சிரிப்பு, அதாவது ஸ்மைல்னு அர்த்தம். அமந்தஹாசம் அப்படின்னா மந்தஹாசம் இல்லாதது, ந மந்தஹாசக அமந்தஹாசக. அமந்தஹாசானாம் ஆஸ்பதம்னா இருப்பிடம். அந்த அந்த அமந்தஹாச ஆஸ்பத வைபவேபியா கேலிக்கு இடமாக, வைபவம்னா வெல்த், ஒரு மதிப்பு. ஸோ இப்போ அவளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று அசுராளோட சேர்ந்து மந்திரம் பண்றா, இன்னொன்று இப்போ எல்லா வைபவத்தையும் இழந்துட்டு தானே அவள் வரா. அவளுக்கு இந்த நெக்டாரை இது பண்ணணுங்கிறது ஒன்று, இன்னொன்று இந்த பார்க்கடலை கடைஞ்சா என்னெல்லாம் நன்மை கிடைக்குமோ அதை அடையணும்னு வரா. ஸோ அவளுடைய நிலைமையும் எப்படி இருக்கு அப்படின்னா மந்தஹாச ஹாஸ்பதம் இல்லை, அமந்த ஹாஸ்பதம். அப்படின்னா ஒரு சிரிப்புக்கு இடமாக, அந்த சிரிப்பினுடைய சிரிப்புக்கு கேலிக்கு இடமாக இருக்கின்ற ஒரு வைபவத்தோட இருக்கின்ற அந்த சுபர்வபியா அந்த தேவர்களுக்கு, அவர்களை நோக்கி இந்த ஹரிஹி உவாச்ச. சரியா? புரியுறதா? ததः தத்ரைவ சத்வரம் சங்கசக்கரஜரः ஹரிஹி அபவத் அபவன்னு, சாரி, அவர் அங்க இறங்கிட்டு அபவன்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஏனம் இந்த இவரை பார்த்து ஏனம் உவாச்ச அநீச்ச பிரகிருதி சுலபம் சூலபிருதம் வர்க்கம் உவாச்ச கூறினார். அப்புறம் இவா கிட்ட என்ன பண்ணார் அப்படின்னா பிரதி சுபர்வபியா, இந்த தேவர்களை குறித்து அவர் என்ன பண்ணார்னா தேவர்கள் கிட்ட அவர் பேசல,
ஹரியானவர் ஈஸ்வரன் கிட்ட தான் பேசுறார். என்ன மந்தஹாசம் கிருத்வா, ஒரு புன்முறுவலை செய்துவிட்டு ஹரிஹி பர்கம் உவாச்சன்னு சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் அமந்தஹாச ஆஸ்பத வைபவேபிய பிரதி சுபர்வேபியா, அவளை குறிச்சு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு அவ வந்து எப்படி இருக்கா அப்படின்னா, ஒரு கேலிக்கு ஆஸ்பதமாக, கேலியினுடைய இருப்பிடமாக அந்த தேவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கா. சோ அவளை குறிச்சும் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவ சார்வபௌம, ஹே சார்வபௌமனே, அஸ்மின் உததௌ மந்தியமானே சதி, இப்ப வந்து இந்த உததி, இந்த கடலானது மந்தியமானே மந்தனம் பண்ற இந்த தருணத்தில், தேவதைஹி எது உபஸ்திதம் பூர்வம் எது உபஸ்திதம் பவதி தது த்வதீயம், முதல்ல அவளால எது எடுத்துக்கொண்டு வரப்பட்டதோ, எது பிரஸ்தாபிக்கப்பட்டதோ, எது இங்க வைக்கப்பட்டதோ, பிரசன்ட் பண்ணப்பட போறதோ, அதை நீங்க எடுத்துக்கோங்க. புரியுறதா? பாவம் அவர் இல்ல ஈஸ்வரன். சோ தேவதைஹி, தேவாளால பூர்வம் எது உபஸ்திதம் பவதி தது த்வதீயம், முன்னாடி என்னத்தை வைக்கிறாளோ அது உங்களுடையது. எது ராஜசே அக்ரேசரஹ சுராணாம் அதஹ அக்ரபூஜாம் இமாம் மன்யமானஹ அஸ்மத் பிரார்த்தனையா இதம் கிருஹாண பிரபோ. சோ என்ன, சுராணாம் அக்ரேசரஹ துவம் ராஜசே, எதுனா எஸ்மாத் காரணாத்து, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ வந்து ஈஸ்வரனா வேண்டிக்கிறா. உடனே அங்க சங்க சக்கரதரர் விஷ்ணு வந்து விடுறார். அவர் வந்து மிருகனை பார்த்து கூறுறார். இவாளை பார்த்து என்ன பண்றார் அப்படின்னா, மந்தஹாச புன்னகைய புரியல. இவாளை பிரதி அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு கேலியா ஒரு லுக் கொடுக்குறார். கொடுத்துட்டு சிவனை பார்த்து பேசுறார். தேவ சார்வபௌம அஸ்மின் உததௌ மந்தியமானே சதி, இந்த உததியானது இப்பொழுது மந்தனம் பண்ற தருணத்தில் தேவர்களினால் எது பூர்வம் எது உபஸ்திதம் பவதி தது த்வதீயம், அது உன்னுடையது. ஏன் வந்து முதல்ல வருது ஈஸ்வரனுக்கு தானா, வேற யாரும் எடுத்துக்கப்படாதா அப்படின்னா, எஸ்மாத்து அப்படின்னா எஸ்மாத் காரணாத்து சுராணாம் அக்ரேசரக துவம் ராஜசே, சுரர்களுடைய அக்ரேசரக அப்படின்னா முன்னிப்பவர் யாருன்னா நீங்க தான். சுராளுக்குள்ள ஃப்ரண்ட்ல இருக்கிறவர் யாருன்னா நீங்க தான். ஸோ அதனால முதல்ல எது வருதோ அதை நீங்க தான் எடுத்துக்கணும். அதக அக்ர பூஜாம் இமாம் மன்யமானக, முதல்ல செய்கின்ற இமாம் பூஜாம், அக்ர பூஜா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்ப பூஜான்னு ஒன்று பண்றோமோனோ, அதை மன்யமானக நினைத்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு, அஸ்மத்து பிரார்த்தனையா என்னுடைய ஒரு பிரார்த்தனையின் பொருட்டு, ஹே பிரபோ இதம் கிரகாண, இதை கிரகிச்சுக்கோங்க. புரியுறதா? சரியா இருக்கா? Yes, ma'am. எல்லாருக்கும் சரியா இருக்கா? எஸ் ஜி. Yes, ma'am. நெக்ஸ்ட் விஷம் விதத்ஸ்வ லோகா விஷம். ஸோ கிரகாண இதம் பிரபோ விஷம் கிரகாண. ஸோ இதம் விஷம் கிரகாண, இந்த வந்து விஷத்தை எடுத்துக்கோங்க. லோகானாம் பவிகம் விதத்ஸ்வ, லோகங்களுக்கு பவிகம்னா க்ஷேமம், க்ஷேமத்தை விதத்ஸ்வ கொடுங்கள். பவதேக சாத்தியம் க்ஷேமம், உங்க ஒருத்தரால, பவதாம் ஏக சாத்தியம், உங்க ஒருவரால மாத்திரம் சாதிக்கக்கூடிய அந்த க்ஷேமத்தை லோகானாம் விதத்ஸ்வ, லோகங்களுக்கு குற்றுவோம். ஏன்னா லோகம் வந்து ஆலாகலத்தினுடைய அந்த பவர், அந்த சக்தி, அந்த வெப்பம் தாங்காம அப்படியே எரிந்து கொண்டு இருக்கிறத பாக்குறா எல்லாரும். இது உதீரிய இது உக்துவான்னு அர்த்தம். சரியா? இவ்வாறு கூறிவிட்ட பிறகு சத்வரம் அந்தரதத்த, சத்வரம்னா இமிடியட்டா அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார், வேனிஷ் ஆயிட்டார். சரியா? அந்தரதத்தனா இ வேனிஷ்ட். சரியா இருக்கா? சோ ததஹ Yes, ma'am. தத்ரைவ சத்வரம் பிராதுர்பவன்னு சங்கசக்கரதரஹ ஹரிஹி உவாச்ச ஏனம் அனீச்ச பிரகிருதி சுலபம் சூலபிருதம் வர்க்கம் கிருத்வா மந்தஹாசம் கிருத்வா அமந்தஹாச ஆஸ்பத வைபவேபியः பிரதிசுபர்வேபியः தேவ சார்வபௌம மந்தியமானே அஸ்மின் உததௌ மந்தியமானே தேவதைஹி யத் பூர்வம் உபஸ்திதம் தத் த்வதீயம் பவதி யத் சுராணாம் அக்ரேசரஹ த்வம் ராஜசே அதஹ அக்ரபூஜாம் இமாம் மன்யமானஹ த்வம் அஸ்மத் பிரார்த்தனையா இதம் விஷம் கிருஹாண பிரபோ. ஏன் அப்படின்னா, லோகானாம் பவதேக சாத்தியம் லோகானாம் பவிகம் விதத்ஸ்வ,
இது உதீர்ய சத்வரம் அந்தரதத்த. அவர் மறந்து விட்டார். சரியா இருக்கா? ஆ? அடுத்தது शम्भुरपि भगवान् उदीरन अनुसारेण शार्ङ्गिणः शरणागतत्राणपरायणः पूर्णः घृणया गीर्वाणेषु गरलं करालं हालाहलं नाम लीलया करे कलयं कबलयामास அமிர்தமிவ अमृतमिव पुरस्तात् त्रिदशानाम् ईश्वरतां यथार्थय யதார்த்தயன்னு यथार्थयन् स्व आत्मनः क्षेमं चिकीर्षुः जगताम् கேமம் சிகீர்ஷு आशुतोषः ஜகதாம் ஆசுதோஷः. ஸோ ஜகதாம் ஆசுதோஷः அப்படின்னா ஆசு துஷ்யதி, ஆசுனா சீக்கிரம்னு அர்த்தம் இல்லையா? அப்படியே டக்குன்னு பிரீத்திப்படுத்திடலாம் ஈஸ்வரனை, அதனால அவருக்கு ஆசுதோஷன்னு பேரு. சரியா? ஸோ ஆசுதோஷः ஜகதாம் க்ஷேமம் சிகீர்ஷுஹு ஆசுதோஷः. இந்த உலகத்துக்கு க்ஷேமத்தை கர்த்துமிச்சுஹு செய்ய வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற அந்த இவரானவர் ஈஸ்வரன் என்ன பண்ணார் அப்படின்னா, சம்புரபி சம்புவும் கூட, பகவான் சம்புரபி பகவானான சம்புவும் கூட, ஷார்ங்கிணக உதீரண அனுசாரேன அந்த ஷார்ங்கியான அந்த விஷ்ணு அவர் சொன்னதை மாதிரியே, அவர் சொன்னதை ஃபாலோ பண்றது மாதிரியே, சரணாகத திராண பராயணக. ஸோ சரணாகதானாம் திராணே பராயணக சம்பு. அவருக்கு அட்ஜெக்டிவ். சரணாகதானாம் சரணமடைந்த அவர்கள் சரணாகதானாம் ஜனானாம் திராணே காப்பாற்றுவதில் பராயணக ஹூஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்டு ஈடுபாடோடு இருக்கின்ற சம்புரபி பகவான் சம்புரபி ஷார்ங்கிணக உதீரண அனுசாரேன பூர்ணக கிருணயா. கிருணானா வெறுப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தயான்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பிட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ பூர்ணக சக சம்பு கிருணயா தயஸ்வபாவேன தயையா கீர்வாணேஷு அந்த தேவர்களிடத்தில் கரளம் கராலம் ஹாலாஹலம் நாம லீலையா கரே கலையன்னு. ஸோ அவாகிட்ட இருக்கிற ஒரு தயஸ்வபாவத்தினால கிருணயா கீர்வாணேஷு கரலம் கராலம், கரலம்னா விஷம்னு அர்த்தம், கராலம்னா கோரம்னு அர்த்தம். ஆலாஹலம் கராலம் ஹாலாஹலம் நாம விஷம் கரலம். சரியா? கராலம் பயங்கரமான, ஆலாஹலம்னு பெயருள்ள அந்த விஷத்தை கரலத்தை லீலையா கரே கலையன்னு கையில ரொம்ப விளையாட்டாக கலையன்னு எடுத்துட்டு ஏதோ ஒரு பாயசத்தை குடிக்கிற மாதிரி அவர் குடிச்சு விட்டார். கவலையா மாச அமிர்தம் இவ கலையன்னு. ஸோ அவர் என்ன அப்படின்னா கவலையா மாச அதை அப்படியே ஒரு விழுங்கினார். எது போல அப்படின்னா அமிர்தம் இவ, ஏதோ ஒரு அமிர்தத்தை குடிச்சுட்டு குடி அப்படின்னு சொன்னா எப்படி குடிப்பா அந்த மாதிரி சக சம்பு அமிர்தம் இவ கரலம் கலையா மாச கவலையா மாச. சரியா இருக்கா? சரியா இருக்கா? சம்புரபி பகவான் சம்புரபி பூர்ணः பகவான் சம்புரபி சரணாகதத்ராண பராயணः சம்புரபி ஷார்ங்கிணः உதீரண அனுசாரேண சம்புः கிருணயா ஒரு தயையா கீர்வாணேஷு கராலம் ஹாலாஹலம் நாம கரலம் கீர்வாணேஷு தயையா கீர்வான் அந்த தேவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு தயையினால் அந்த கராலம் பயங்கரமாக இருக்கின்ற ஹாலாஹலம் என்கின்ற பெயருள்ள ஒரு கரலம் விஷத்தை கரே கையில் லீலையா கலையன்னு அப்படியே விளையாட்டாக எடுத்துக்கொண்டு அமிர்தம் இவ கவலையா மாச அதை அப்படியே விழுங்கிட்டார். he swallowed it. ஓகேவா? புரஸ்தாது திரிதசானாம் ஈஸ்வரதாம் யதார்த்தயன்னு ஸ்வாத்மனஹ க்ஷேமாம் ஜகதாம் க்ஷேமம் சிகீர்ஷுஹு ஆசுதோஷா. ஸோ திரிதசானாம் புரஸ்தாத்து அந்த தேவர்களுடைய முன்னிலையில், புரஸ்தாத்து திரிதசானாம் முன்னிலையில் ஈஸ்வரதாம் யதார்த்தயன்னு ஈஸ்வரஸ்ய பாவக ஈஸ்வரதா தாம் ஈஸ்வரதாம் அந்த ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையை யதார்த்தயன்னுன்னா யதார்த்தப்படுத்தி கொண்டு நிலைப்படுத்தி கொண்டு என்ன சொல்றது, அவர் ஈஸ்வரஹா அப்படின்னா இஸ் அ ப்ரொடெக்டர். அவர் தான் காப்பாற்றணும் எல்லாரும், அவர் தான் தலைவன். அந்த தலைவன் அந்த கஷ்டமான இடத்துல அந்த விஷத்தை குடிக்காம அவரை விட்டுட்டார்னா அவர் ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரபாவம்
பாவோ நஷ்டா இல்லையா? இந்த இடத்துல ஈஸ்வரதாம் யதார்த்த என்ன, அந்த ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையை ப்ரூவ் பண்ணி கொண்டு பிரசங்கத்துக்கு உட்பட்ட மாதிரி செய்து கொண்டு ஸ்வாத்மனக ஸ்வாத்மனக யதார்த்த என்ன, தன்னுடைய உண்மையான தன்மையை காண்பித்துக் கொண்டு பிரசன்ட் பண்ணிக்கொண்டு ஜகதாம் க்ஷேமம் சிகீர்ஷு ஆசுதோஷா. ஸோ அந்த ஆசுதோஷா அப்படிங்கிறவர் என்ன பண்றார் ஈஸ்வரன் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நன்மையை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ஆசையோடு இருக்கின்ற ஆசுதோஷா அமிர்தமிவ அந்த கரலம் கவலையா மாசம் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா? சரியா இருக்கா? எஸ். ஆனா அந்த கலையனுக்கு வேர்ப் என்னதுங்க? கல்லு, கலையதி, கலையன், சத்ரு பிரத்யம். நிச்சு இல்லையா? நிச்சு. கல்லன்னு வருமா பாருங்க நீங்க, கலையன். நெக்ஸ்ட் இந்த கலைய யசோதே தபபாலம்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. ஓ ஓகே. அந்த கலையங்கிற நிறைய இதுல கலையன்னு அந்த வார்த்தை ஸ்லோகத்துல வருது. கலையன் ஏற்படுத்தி கொண்டு ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் இல்ல, அது கூட வரும் இல்லையா? சிவலீலா ஸ்லோகத்துல கூட அந்த சிவன் எப்படி வந்து தன்னோட பாவத்தை கலையன்னு அது படிச்சோம். அவர் பெரம்ப கலையன்னு வந்தார். அப்புறம் ராஜா வந்து அந்த இக்ஷுவ கலையன்னு இத சாப்பிட சொல்லுன்னார். ஆமா ஆமா, இதுல சிவலீலார் கல்யாண கரும்பு தின்னகதை. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் சோ அதான் டக்குன்னு இந்த இடத்துல வந்து நிந்துராதேள் ஆசுதோஷா ஜகதாம் க்ஷேமம் சிகீர்ஷு ஆசுதோஷா அமிர்தமிவ கரளம் கவலையா மாசு மாச அப்படிங்கறது சேர்த்துட்டு போய். சரியா? அதுக்கப்புறம் எஸ் மேம். கதவதி ச பகவதி பர்கே புனரபி மமந்துஹு தேவாசுராக. சோ பகவதி பர்கே கதவதி சதி. சோ பகவானான ஈஸ்வரன் சென்ற அந்த தருணத்தில் தேவாசுராக அந்த தேவர்களும் அசுரர்களும் புனரபி மமந்துஹு திருப்பியும் கடைய ஆரம்பிச்சுட்டா அவா. சரியா? அப்பதானே ஒண்ணா வரும். பாவம் முதல்ல வந்த நைவேத்தியத்தை இவருக்கு கொடுத்துட்டு எடுத்துன்னு போயிட்டார். இவருக்கு வேற ஒண்ணுமே கொடுக்கல. அப்புறம் வந்தவாளாம் ஒண்ணு எடுத்துன்னு போயிட்டா. அப்புறம் அத மதனாத் உன்மதிதः அகம் புவமேதி பீதிமேதி பீதிமேத்யேவ. அங்க ஒரு ஏகாரம் போயிடுத்து, அத போட்டுக்கோங்க. பீதிமேத்யேவ பிரவிவேஷ பாதாளம் மந்த பிருத்விதரஹ பத மந்தரோபி. சோ வந்து என்ன அப்படின்னா, பிருத்திவீதரஹ மந்த பிருத்திவீதரஹ மந்தரோபி பாதாளம் பாதாளம் ஏத்தியேவ ஒரு உத்பிரேக்ஷாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் கிளம்பி போயிட்டார். இப்போ இவ 2 பேரும் திருப்பியும் கடைய ஆரம்பிச்சுட்டா. ஸோ இந்த மந்திரமலையினுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, மதனாத்து உன்மதிதோ அகம் மா அபூவம். இங்க வந்து அபூவம்னு இருக்கணும், இங்க மா அபூவம் ந மாங் யோகே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து லுங்குல வந்து அபூவம்ல அந்த ஆ வந்து போயிடும் மாவோட சேரும் பொழுது இல்லையா? ஸோ ந மா அபூவம்னு இருக்கணும், அந்த அகாரம் வந்து மா வந்ததுனால போயிடுறது. ஸோ அத மந்தனாத்து உன்மதிதோகம், என்னை போட்டு நல்லா கடையறா, அதனால எனக்கு ஒரு 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 கொடகு கொடையறது. அந்த மாதிரி அகம் மா பூவம், எனக்கு அந்த மாதிரி வாண்டாம் அப்படிங்கிற பீதிம் ஏத்தியேவ, அந்த மாதிரி ஒரு பயத்தை அடைந்தது போல, லிட்ரலி அதுக்கு அடையல, அது உத்பிரேக்ஷா. சரியா? அடைந்தது போல மந்த பிருத்திவி தரஹா மந்தரோபி பத பாதாளம் பிரவிவேஷ. அந்த மந்திரமானது என்ன ஆறுது அப்படின்னா, மந்த பிருத்திவி தரஹா அப்படின்னா மத்தாக யூஸ் பண்ணப்படுகிற பிருத்திவியும் தரதி இது பிருத்திவி தரஹா. ராஜாக்கும் பிருத்திவி தரகன்னு பேரு, மலைக்கும் பிருத்திவி தரன்னு பேரு. அதுதான் பூமியை தாங்கிட்டு இருக்குன்னுவா இல்லையா? க்ஷ்மாபிருத்து எல்லாமே உங்களுக்கு வந்து ராஜாக்கும் வரும் மலைக்கும் வரும். ஸோ மந்த பிருத்திவி தரஹா மந்தரோபி பத ஐயோ பாதாளம் பிரவிவேஷ, பாதாளத்துக்குள்ள போயிடுத்து. அது வந்து கடையும் பொழுது இறங்கிடுத்து.
அதை இறங்குறத வந்து எப்படி அது வந்து உத்பிரேட்சை பண்றாரு அப்படின்னா, போறோம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து கடைஞ்சி கடைஞ்சி என்னை பாடாப்படுத்துறா அப்படின்னுட்டு பூமி வந்து அந்த பயத்தினால பீதிம் ஏத்தியேவ, அந்த பீதியை அடைந்தது போல, ஏதி ஏவ, சரியா, அடைந்தது போல என்ன அப்படின்னா இந்த இடத்துல மந்த பிருத்திவீதரக மந்தரோபி பாதாளம் பிரவிவேஷ. சரியா, இது ஒன்று நிறுத்திக்கலாமா? மேம் இங்க மந்த பிருத்திவின்னா அது மதனனாலே ஆமா, மந்தாரமா? இல்ல இல்ல இல்ல, மந்த பிருத்திவீதரகனா அந்த இது மந்தனத்துக்கு யூஸ் மதனம். பண்ற அந்த மலையானது. சரியா?